ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிசைன் அண்ட் ஃபியூஷன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிரைடல் சில்க் த்ரெட் பேங்கிள் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சிங்கிள் கட் பேங்கிள் 1, டபுள் கட் பேங்கிள் 2, 4 கட் பேங்கிள் 4 கிளாஸ் பேங்கிள், 2 சில்க் த்ரெட், குந்தன் ஸ்டோன்ஸ், ஃபேப்ரிக் க்ளூ, கட்டர், க்ளூ பென். இப்போ நான் சிங்கிள் கட் பேங்கிள் எடுத்து க்ளூவை உள்பக்கமாக அப்ளை பண்ணி த்ரெட்டை நல்லா ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஸ்டிக் பண்ணிவிட்டு த்ரெட்டை நல்லா பட்டையை எடுத்து விட்டுக்குவேன். எடுத்துட்டு அதை மெதுவாக மேலேருந்து கீழே ரேப் பண்ணிக்கிட்டே வாங்க. ரேப் பண்ணும்போது கொஞ்சம் அந்த அலைன்மெண்ட் மிஸ் ஆகாமல் நல்லா அப்படி எடுத்து எடுத்து விடுங்க. பாட்டமில் நூலை 2-3 தடவை எடுத்து விடுங்க. அப்போ தான் பாட்டம் சிக்காகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், நான் சுற்றும் போது லைட்டாக கொஞ்சம் க்ராஸாக சுற்றுறேன் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி சுற்றும் போது ஃபினிஷிங் நல்லா நீட்டாக இருக்கும். ரேப் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக ஹோல்ட் பண்ணி பண்ணுங்கள். இது கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் பிக்னஸாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ஸ்லிப் ஆகும். இப்போ நான் இந்த பேங்கில் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்களேன், பாட்டமில் எனக்கு கொஞ்சம் லைட்டாக சிக்காகுது இல்லையா? ஸோ அது ப்ராப்பராக எடுத்து விட்டுக்கிட்டே வரணும். கம்ப்ளீட் பண்ணும்போது த்ரெட்டு நிறையா இருக்கேன்ட்டு மேலே மேலே ரேப் பண்ணிடாதீங்க, அப்புறம் அன்ஈவனாக தெரியும். இப்போ பாருங்கள், இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு டபுள் கட் பேங்கிள் எடுத்துக்கிட்டேன். அதையும் ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து அதே மாதிரி சுற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் டபுள் கட் பேங்கிளுக்கு 30 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்க தெரில அப்படின்னா என்னோடய ப்ரீவியஸ் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், எப்படி ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கணும்னு காமிச்சிருக்கேன். நீங்கள் எப்பயுமே த்ரெட்டை எடுக்கும்போது கேலண்டரில் சுற்றிக்கிட்டீங்க அப்படின்னா த்ரெட்டு கட் ஆகாமல் நீட்டாக வரும். நீங்கள் இப்போது இந்த பேங்கிளையும் நான் கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த பேங்கிள் பாருங்களேன் எவ்வளோ ஃபினிஷிங்காக ப்ராப்பராக இருக்குன்ட்டு. ஸோ கொஞ்சம் டைட்டாக இழுத்து இழுத்து சுற்றுங்க. கட் பண்ணும்போது உள்பக்கமாக கொஞ்சம் த்ரெட்டு மட்டும் விட்டுட்டு ஹோல்ட் பண்ணி க்ளூ அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி நான் 4 கட் பேங்கிள் எடுத்துக்கிட்டேன். 4 கட் பேங்கிள் நான் 15 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பொறுமையாக ஈவனாக சுற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இப்போ நான் இந்த பேங்கிளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே மாதிரி 4 4 கட் பேங்கிளையும் ரேப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கிளாஸ் பேங்கிள் எடுத்துக்கிட்டேன். கிளாஸ் பேங்கிளுக்கு நான் 10 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு ரேப் பண்ணுறேன். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கிளாஸ் பேங்கிளில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பழகிக்கோங்க. டூ கட் பேங்கிள், சிங்கிள் கட் பேங்கிள் தான் வாங்கி ட்ரை பண்ணணும்னு இல்லை. நீங்கள் கிளாஸ் பேங்கிளே வீட்டில் இருக்க பழைய கிளாஸ் பேங்கிளே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம பிளெயினாக கிளாஸ் பேங்கிள் மட்டும் ரேப் பண்ணி பார்க்கும்போதே கையில் போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும். நான் 4 பேங்கிளையும் ரேப் பண்ணிட்டேன். இப்போ இதுதான் நான் ரேப் பண்ண டோட்டல் பேங்கிள்ஸ். இப்போ இந்த பேங்கிளுக்கு தான் நம்ம டிசைன் பண்ணோம். இப்போது டபுள் கட் பேங்கிள் 2 எடுத்துக்கிட்டேன். ஸ்டோன் செயின் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டேன். ஃபேப்ரிக் க்ளூ. இப்போது பேங்கிள் ஃபுல்லாகவே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி வரும். ஸ்டோன் செயின் எடுத்து அதில் ஸ்டிக் பண்ணுறேன். இந்த ஸ்டோன் செயின் 2 வரிசை வரும். நான் அதை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி சிங்கிளாக மாற்றிட்டேன்.
இப்போது க்ளூ அப்ளை பண்ணி மெதுவாக அதை ஒட்டிக்கிட்டே வாங்க. நிறைய க்ளூ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அப்படியே கிளம்ஸியாக இருக்கும். இப்போ நான் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை நல்லா காய விடுங்க. ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. நெக்ஸ்ட்டு டபுள் கட் பேங்கிள்லே இன்னும் 2 பேங்கிள் இருக்கு இல்லையா, அதை தான் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பேங்கில் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இன்றைக்கி குந்தன் ஸ்டோன்ஸில் நான் எடுத்துக்கிட்ட ஷேப்பு ஸ்கொயர் ஷேப்பு, அதை டைமண்ட் மாதிரி லுக்கில் வச்சுருக்கேன். அதோட டாட் ஸ்டோன்ஸில் 2 ஸ்டோன் எடுத்துக்கிட்டேன். 2 டாட் ஸ்டோனு, ஒரு ஸ்கொயர் ஸ்டோனு, 2 டாட் ஸ்டோன். இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வச்சுக்கிட்டே வரேன். நீங்கள் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்டிக் ஆகும். நான் க்ளூ பென் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ க்ளூ பென் யூஸ் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். பட் அதுதான் யூஸ் பண்ணவும் இல்லை. பிகினஸாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இருக்கோ அதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் இருக்கும். கொஞ்சம் ஃபேப்ரிக் க்ளூ அதிகமாக அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து அப்படியே கிளம்ஸியாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி பண்ணுங்கள். ஃபுல் பேங்கிலும் அப்ளை பண்ணிவிட்டு பண்ண வேண்டாம். குந்தன் ஸ்டோன்ஸில் நிறைய ஷேப்ஸ் இருக்குது. ஸ்கொயர் ஷேப்பு, மூன் ஷேப்பு, ரவுண்டு, ட்ராப் ஷேப்பு, லீவ் ஷேப், பெட்டல் ஷேப்பு, இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். இதில் த்ரெட்ஸு சில்க் த்ரெட் மேட்சிங்காக கூட ஸ்டோன்ஸ் கிடைக்கும். இப்போ நான் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதை கம்ப்ளீட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்களேன் எவ்வளோ எலிகண்ட்டாக இருக்குன்னு. வாவ். இதே மாதிரி 2 பேங்கிளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு டபுள் கட் பேங்கிள் எடுத்துக்கிட்டேன். இதில் லீவ் ஷேப் தான் எடுத்து ஸ்டிக் பண்ண போகிறேன். இந்த பேங்கிள் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து அப்ளை ஒட்ட போகிறேன். லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்டோன், ரைட் சைடில் ஒரு ஸ்டோன். இதே மாதிரி கம்ப்ளீட் பேங்கிளையுமே நான் ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது முடித்த பிறகு இந்த பேங்கிள் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஹெவி ஸ்டோன் லுக் இருக்கும். ஃபேப்ரிக் க்ளூவை நல்லா சஃபிஷியண்ட்டான அளவுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா எப்போயாவது நம்ம கீழே பேங்கில் தவறுதலாக போட்டோம்னா ஸ்டோன்ஸ் எடுத்துக்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி டபுள் கட், சிங்கிள் கட் பேங்கிள்லாம், அதுக்கப்புறம் குந்தன் ஸ்டோன்ஸ்,
இதெல்லாம் வந்து உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஆரி ஒர்க் மெட்டீரியல் ஷாப்பில் கண்டிப்பாக கிடைக்கும். சில்க் த்ரெட்டில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், நான் 2 பேங்கிளையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நல்லா ஹெவி ஸ்டோன் ஒர்க் பேங்கிள் மாதிரி தெரியுது பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் சிங்கிள் கட் பேங்கிள் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம இந்த பேங்கிளில் 3D ஒர்க் தான் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபேப்ரிக் க்ளூ எடுத்து நான் ரவுண்ட் ஷேப்பில் அப்ளை பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம 3D ஃப்ளவர் மாதிரி லுக்கில் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறோம். அதுக்கு நான் மூன் ஷேப் எடுத்துக்கிட்டேன். மூன் ஷேப் எடுத்து ஃப்ளாட்டாக பக்கத்தில் வர மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி ஒட்டுங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ நான் ஒரு சர்க்கிள் முடிச்சிட்டேன். இப்போது க்ளூ அப்ளை பண்ணி ஒரு சர்க்கிள் ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் காய விடுங்க. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் லேயர் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது அந்த ஸ்டோன்ஸுக்கு மேலேயும் லைட்டாக உள்பக்கமும் சேர்த்தே வந்து கம் அப்ளை பண்ணுங்கள். இப்போது அதே மாதிரி மூன் ஷேப் எடுத்து ஃப்ளாட்டாக ஸ்டாண்டிங் லைன் மாதிரி அடுக்குங்க. கொஞ்சம் நெருக்கமாக ஸ்டிக் பண்ணிகிட்டே வாங்க. ஃபைனலாக உங்களுக்கு செகண்ட் லேயர் கிடச்சிரும். இது ஸ்டிக் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நீங்கள் ஒட்டும் போது அலைன்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் திரும்ப அது பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அது காய பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் லேயரில் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். இல்லைன்னா நெக்ஸ்ட் லேயரும் கிளம்ஸி ஆகி எல்லாமே கலந்துரும். இப்போ நான் தேர்ட் லேயர் ஒட்டி சென்டரில் ஒரு டாட் ஸ்டோன் வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், 3D லுக் தெரியுதா? இதே மாதிரி நான் 4 பக்கமும் பண்ணிட்டேன். நீங்கள் 3D ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது ப்ராப்பர் டிஸ்டன்ஸில் ஃபஸ்ட்டு ஒரு ஃப்ளவர் பண்ணியிருப்போம், அதிலிருந்து ஈவனான டிஸ்டன்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து பக்கத்தில் இல்லாமல்
ப்ராப்பர் கேப்பில் அது வந்து தெரியும். இப்போ நான் வந்து செகண்ட் லேயர் ஓட்டுறேன் இன்னொரு ஃப்ளவரில். எனக்கு வந்து கொஞ்சம் க்ளம்ஸி ஆகுது. ஸோ அதனால நான் வந்து ஒரு ஷார்ப்பான பென் எடுத்துக்கிட்டேன். எடுத்து அப்படியே லைட்டாக கரெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போது ஃபுல் பேங்கிள்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். சென்டரில் இருக்க சிங்கிள் கட் பேங்கிளில் ஒரு சின்ன ஜும்காவை வச்சு மேட்ச் பண்ணியிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ எலிகண்ட்டாக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.